உலகத்தில் இருக்க ஒரு சில நாடுகள் மட்டும் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான சாதனையை இந்தியா சர்வசாதாரணமா வெற்றிகரமாக ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை வெற்றிகரமாக இந்தியா செஞ்சு காட்டியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமானது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்க பதில பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தியா வருங்காலத்தில் ஹைப்பர்சோனிக்கில் ரெண்டு முக்கியமான டெக்னாலஜியை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது எப்படி வெற்றிகரமாக பண்ண போகிறாங்க, அது என்ன, அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதில பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்டுவெல் அஃபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரிசா கடற்கரையில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த தீவில் வெற்றிகரமாக 1500 கிலோமீட்டர் ஒரு முக்கியமான தொலைவில் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனையை செஞ்சாங்க. ஆக்சுவலா இது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஆக்சுவலா இதனுடைய வேகம் ஒளியை விட 5 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெரைட்டியை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியை வெற்றிகரமா சோதனையே பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமா ரஷ்யா, சைனா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இன்னும் நிறைய நாடுகள் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே டெவலப்மெண்ட்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இந்த மிசைல் டெக்னாலஜியில ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜி, இன்னொன்னு பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி. ஆக்சுவலா எந்த ஒரு மிசைலுமே நீங்க மேக் 5 விட அதிகமா போச்சுன்னா அது ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜி கிடையாது. பாலிஸ்டிக் மிசைல்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோம். பாலிஸ்டிக் மிசைல்ங்கிறது தரைப்பகுதியிலிருந்து நம்ம விண்ணுக்கு ஏவும் பொழுது தரைப்பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம எந்த எதிரியை நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ மறுபடி பூமிக்கு திரும்பி எதிரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இதுல மிட்கோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மையப்பகுதியில ஏதாவது டைரக்ஷனை மாத்தணுமா அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஆக்சுவலா இது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராமா இருக்கும். ஆக்சுவலா இந்த மிட்கோஸ்ல மட்டும் தான் நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதன் பிறகு எந்த இடத்துலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இந்த பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியா பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி மேக் 10 வேகத்துல போனாலும் இது ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி கிடையாது. அதன் பிறகு நம்ம அந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது பேசிக்கா சொல்லணும்னா இது மேக் 5 வேகத்துல போனாலும் இது வளிமண்டலத்துக்கு உள்ள மட்டும்தான் போகும். இது எப்படின்னா நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் மீரஜ் 2000 அல்லது சுகாய் போர் விமானம், இந்த ரெண்டு போர் விமானத்து மூலமா தான் நம்ம எதிரியை அட்டாக் பண்ணுவோம். அந்த போர் விமானத்திலிருந்து அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அந்த போர் விமானத்து மூலமா போயிடுவோம். அதன் பிறகுதான் ஹைப்பர்சோனிக் மிசைல் அதிலிருந்து தான் நம்ம வெளியே வர ஆரம்பிக்கும். அங்கிருந்து நம்ம எதிரியை அட்டாக் பண்றதுக்கு வளிமண்டலத்திலிருந்து எதிரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அங்கிருந்து அதாவது எதிரியை எந்த இடத்துக்கு நீங்க அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது எண்டு வரைக்கும் நீங்க எந்த பிளேஸ்ல வேணாலும் நீங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது எதிரியை சேஞ்ச் பண்ற வரைக்கும் நீங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெக்னாலஜியை இந்தியா இப்பொழுதுதான் சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்டா ஆல்ரெடி 2019 நம்ம HSTTV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியில 2 முறை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கோம். அதற்கான ப்ராசஸும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதுவும் மட்டும் இல்லாம நம்ம இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி ஸ்கிராம்ஜெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை பேஸ் பண்ணி தான் நம்ம உருவாக்கிட்டு வரோம். ஆக்சுவலா இதுல சப்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்துல காற்று உள்ள போச்சுன்னா இது சூப்பர்சோனிக் வேகத்துல அதனுடைய இன்ஜின் இயங்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ப்ராசஸில் தான் இது சூப்பர்சோனிக் வேகத்தில் இயங்குவதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா இன்னொரு முக்கியமான ப்ராசஸை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் பிரம்மோஸ் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய
ஒரு முக்கியமான ஏவுகணையை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலா இது வந்து சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைலை பேஸ் பண்ணி தான் இதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வர்றோம். அதுவும் மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் வந்து மேக் 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது வந்து கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான டெவலப்மெண்ட் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது வந்து 2013லேயே ஏரோ இந்தியா 2013 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்காட்சியில் முதல்ல ஷோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலுக்காக தான் இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதுவும் மட்டும் இல்லாம ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு. அதை வந்து சைனாவும் ரஷ்யாவும் தான் இந்த உலகத்துல இப்பொழுது கரண்ட்ல அவைலபிள் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெக்னாலஜி எதற்காகனா எதிரியினுடைய டார்கெட் வந்து எவ்வளவு தூரம் நகர்ந்துட்டே இருந்தாலும் நம்ம இதை வந்து துல்லியமாக கணித்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை வந்து ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இப்போது டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இந்தியாவும் இப்பொழுது இதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா HGV 202F அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேரியண்ட்டை இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இதை வந்து HTNP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து இதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா இதனுடைய வேகம் வந்து மேக் 20 அப்படிங்கிற வேகத்தில் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான அக்னி 5 மற்றும் அக்னி 6 இந்த ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக தான் இந்தியா முன்னெடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அதாவது இதுவரைக்கும் உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும் பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன சாதனையை இந்தியா இப்பொழுது முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து DRDO டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்தியா இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெக்னாலஜியில முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கடினமாக உழைத்தால் நம்ம வந்து சீனா போன்ற நாடுகளுக்கு அவர்களை விட பல மடங்கு முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.